ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி 14 நாள் கழிச்சு பசங்க வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்க போகிற ஸ்கூல் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோ எக்ஸாம் நடக்குது. எந்த சப்ஜெக்ட் எந்த நாளில் நடக்கும், யாருக்கு எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கறதே தெரியும். நம்ம ஊர் மாதிரி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்து இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இதுல தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான இதெல்லாம் இங்க கிடையாது. சீட்டோ ரிசல்ட்டோட மீட்டிங் கூப்பிடுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு எப்படி ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் சாட்டர்டே ஹஸ்பண்ட் தான் இங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரா, போயிட்டு அங்க இருக்கிற கடைகள்ல முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது வந்து XXL சைஸ் எக்குன்னு நினைக்கிறேன். இந்த முட்டைகள்ல உள்ள வந்து 2 மஞ்சள் கரு இருந்துச்சு. சின்ன வயசுல எல்லாம் இது எப்பவுமே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். இப்பவும் நான் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். சின்ன வயசுல இந்த மாதிரி ரெட்டைப்பழம், ரெட்டை கரு இருக்கிற முட்டையெல்லாம் இருந்தது அப்படின்னா அம்மா வாங்கிக்குவாங்க. என்ன சாப்பிட விட மாட்டாங்க. ஏன்னா அதுல ஹார்மோன் இன்ஜெக்டடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும். சில பேர் எல்லாம் ரெட்டைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். எனக்கு அப்ப தோணும், ட்வின்ஸ் பிறந்தா நல்லா தானே இருக்கும், அதையே தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இந்த மாதிரி வாயில வந்ததை யாரா ஒருத்தர் எங்காவது ஒரு பக்கம் வளரிட்டு போயிருவாங்க. அதை உண்மை நம்பிட்டு ஒரு கூட்டம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். நம்ம மீண்டும் பார்க்கலாம்.